வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சென்னை மாநகரத்தின் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதி காலை வேளையில் பரபரப்பாக காட்சி அளிக்கிறது. மென்பொருள் நிறுவனத்தை நடத்தி வரும் இளங்கோவன் தன் ஆடம்பரமான வீட்டின் பால்கனியில் நின்றபடி காபி அருந்துகிறான். அவன் முகத்தில் தன் செல்வச் செழிப்பை குறித்த பெருமிதமும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் பிரதிபலிக்கிறது. இளங்கோவனின் சிறுவயது நண்பன் ரகுநாதன் அவனுடைய அலுவலக அறைக்குள் நுழைகிறான். ஒரு புதிய வணிகத் திட்டத்தை பற்றிய கோப்புகளை அவன் கைகளில் வைத்துள்ளான். ரகுநாதன் தன் நஷ்டமடைந்த தொழிலை மீட்டெடுக்க இளங்கோவனிடம் பெரிய தொகையை கடனாக கேட்கிறான். தன் வரவு செலவு கணக்குகளையோ அல்லது வருங்கால தேவைகளையோ சற்றும் யோசிக்காமல் இளங்கோவன் ஒப்புக்கொள்கிறான். அவன் தன் மேசையின் மீதுள்ள காசோலை புத்தகத்தை எடுத்து ரகுநாதன் கேட்ட பெரிய தொகையை உடனடியாக எழுதிக் கொடுக்கிறான். தன் பொருளாதார எல்லையை அவன் கணக்கிடவே இல்லை. மறுநாள் காலை இளங்கோவனின் வீட்டு வாசலில் அவனுடைய உறவினர் ஒருவர் வந்து நிற்கிறார். தன் மகளின் மருத்துவச் செலவுக்காக அவசரமாக பணம் தேவைப்படுவதாக கூறி வருத்தத்தோடு அவரிடம் பேசுகிறார். இளங்கோவன் யோசிக்காமல் உடனே தன் வங்கி கணக்கிலிருந்து பெருந்தொகையை அவருக்கு அலைபேசி வழியாக மாற்றுகிறான். ஒரு வாரத்திற்கு பிறகு ஒரு தொண்டு நிறுவனத்தின் பிரதிநிதிகள் இளங்கோவனின் அலுவலகத்திற்கு வருகிறார்கள். நகரின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு முதியோர் இல்லம் கட்ட நிதியுதவி கோருகிறார்கள். இளங்கோவன் தன் தாராள குணத்தை காட்ட விரும்பி அவர்களுக்கு ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக வழங்குகிறான். இளங்கோவனின் நிறுவனத்தின் தலைமை நிதியதிகாரி சோமசுந்தரம் கவலை தோய்ந்த முகத்துடன் அவனுடைய அறைக்குள் வருகிறார். நிறுவனத்தின் தற்போதைய பணப்புழக்கம் மிகவும் குறைவாக உள்ளதை எச்சரிக்கும் விதமாக கோப்புகளை காட்டுகிறார். ஆனால் இளங்கோவன் அதை அலட்சியமாக புன்னகையுடன் கடந்து போகிறான். சில வாரங்கள் கடந்து போகின்றன. எதிர்பாராத விதமாக இளங்கோவன் முதலீடு செய்திருந்த பங்குச் சந்தையில் பெரும் வீழ்ச்சி ஏற்படுகிறது. அவனுடைய கணினியில் சிவப்பு நிறத்தில் வீழ்ச்சி வரைபடங்கள் காட்டுகின்றன. இதை பார்க்கும் இளங்கோவன் முதன்முறையாக சற்று அதிர்ச்சியடைகிறான். அதே நேரத்தில் அவனுடைய மென்பொருள் நிறுவனத்தின் முக்கிய வாடிக்கையாளர் ஒருவர் தங்கள் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக மின்னஞ்சல் அனுப்புகிறார். இதனால் நிறுவனத்திற்கு வரவேண்டிய பெரும் தொகை தடைபடுகிறது. இளங்கோவன் தன் நாற்காலியில் கவலையுடன் அமர்ந்திருக்கிறான். அலுவலக ஊழியர்களுக்கு மாதச் சம்பளம் கொடுப்பதற்கான நாள் நெருங்குகிறது. வங்கியின் இருப்பு நிலையை சரிபார்க்கும் இளங்கோவன் அதிர்ச்சியில் உறைகிறான். தாராளமாக வாரி வழங்கியதால் அவனிடம் ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூட போதிய பணம் இல்லை. இளங்கோவன் தன் நண்பன் ரகுநாதனுக்கு அலைபேசியில் அழைத்து தான் கொடுத்த கடனை திருப்பித் தருமாறு கேட்கிறான். ஆனால் ரகுநாதன் தன் தொழில் இன்னும் சரியாகவில்லை என்றும் இப்போது பணம் தர முடியாது என்றும் கைவிரித்து விடுகிறான். இளங்கோவன் ஏமாற்றத்துடன் அலைபேசியை வைக்கிறான். உதவி பெற்ற உறவினருக்கும் தொண்டு நிறுவனத்திற்கும் அடுத்தடுத்து இளங்கோவன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறான். ஆனால் அவர்களிடமிருந்தும் சாதகமான பதில் எதுவும் வரவில்லை. தன்னிடம் பணம் இருக்கும்போது தேடி வந்தவர்கள் இப்போது உதவ முடியாத நிலையில் இருப்பதை அவன் உணர்கிறான். வங்கியிலிருந்து இளங்கோவனுக்கு ஒரு அவசர அறிவிப்பு கடிதம் வருகிறது. அவன் வாங்கியிருந்த தொழில் கடனுக்கான தவணைத் தொகையை உடனடியாக செலுத்தாவிட்டால் சொத்துக்கள் முடக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இளங்கோவன் தன் தலையில் கைகளை வைத்தபடி சோகமாக அமர்ந்திருக்கிறான். நிறுவனத்தின் ஊழியர்கள் தங்களுக்கு சம்பளம் வராததால் அலுவலகத்தின் வரவேற்பு அறையில் கூடி விவாதிக்கிறார்கள். அவர்கள் முகத்தில் அதிருப்தியும் கோபமும் தெரிகிறது. சோமசுந்தரம் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றும் அது தோல்வியில் முடிகிறது. இளங்கோவன் தன் சொந்த செலவுகளை கட்டுப்படுத்த நினைத்து தன் ஆடம்பர மகிழுந்தே விற்பனை செய்ய தீர்மானிக்கிறான். ஒரு வாகன தரகர் அவனுடைய மகிழுந்தே மிக குறைந்த விலைக்கு கேட்டு பேரம் பேசுகிறார். வேறு வழியின்றி இளங்கோவன் அதற்கு சம்மதிக்கிறான். மகிழுந்தே விற்ற பணம் ஊழியர்களின் ஒரு பகுதி சம்பளத்திற்கே சரியாக போகிறது. வங்கியின் கடன் நெருக்கடி இன்னும் தீரவில்லை. இளங்கோவன் தன் வீட்டின் படுக்கையறையில் இரவு வேளையில் தூக்கமில்லாமல் தவிப்புடன் உலாவுகிறான். இறுதியாக வங்கியின் அதிகாரிகள் இளங்கோவனின் அலுவலக கட்டடத்திற்கு வந்து அதை முத்திரை வைக்கத் தொடங்குகிறார்கள். அங்கிருந்த கணினிகளும்
தளபாடங்களும் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இளங்கோவன் தன் வாழ்நாளில் சேர்த்த அனைத்தும் தன் கண்முன்னே கரைவதை கண்ணீருடன் பார்க்கிறான். ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து இளங்கோவன் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவன் ஒரு சிறிய வாடகை வீட்டிற்கு தன் உடைமைகளுடன் மாறுகிறான். அந்த பகுதி மிகவும் எளிமையாகவும் சத்தமாகவும் இருக்கிறது. புதிய சிறிய வீட்டில் அமர்ந்தபடி இளங்கோவன் தன் பழைய நாட்களை நினைத்துப் பார்க்கிறான். திருவள்ளுவரின் உழவரை தூக்காத ஒப்புர வான்மை வளவரே வல்லை கெடும் என்ற குரல் அவனுடைய நினைவுக்கு வருகிறது. தன் பொருளாதார எல்லையை அறியாமல் செய்த தர்மம் தன் செல்வத்தை அழித்துவிட்டதை அவன் புரிந்து கொள்கிறான். இளங்கோவன் தன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு சிறிய அளவிலான மென்பொருள் சேவையை தொடங்குகிறான். இப்போது அவன் ஒவ்வொரு பைசாவையும் திட்டமிட்டுச் செலவழிக்கிறான். அவனுடைய மேசையில் வரவு செலவு கணக்கு புத்தகம் துல்லியமாக எழுதப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்குப் பிறகு ஒரு ஏழை மாணவன் கல்வி உதவி கேட்டு இளங்கோவனை அணுகுகிறான். இளங்கோவன் அவனுக்கு உதவத் தீர்மானிக்கிறான். ஆனால் இந்த முறை தன் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சிறு பகுதியை மட்டுமே ஒதுக்கி வழங்குகிறான். அளவறிந்து வாழும் முகபாவனையுடன் அவன் புன்னகைக்கிறான். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.